கிளைமாக்ஸ் நெருங்கிச்சா இல்லையா சார்? எப்படி சார் இஸ்ரேல் ஈரான் போர்? துபாயில் இப்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணி பற்றாக்குறை. ஷாப்பிங் மால்களில் தண்ணி பாட்டில் நோ ஸ்டாக். தண்ணி வந்து அவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி. மொத்தத்துக்கு கற்காலத்தை கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஓகே. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து அப்படி தான் பண்ணேன்னா நாங்கள் மொத்தத்துக்கு இஸ்ரேல் வந்து டோட்டலாக அழிச்சிருவோம். அப்புறம் இங்கே சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் இருக்குல்ல, அதோட டீசலேஷன் பிளான்ட் வாட்டர் கொடுக்குறாங்கல்ல, குடி தண்ணீர் நம்ம குளிக்காமல் கூட இருந்துருவோம், பிரச்சனை இல்லை. 10 நாள் குளிக்காட்ட என்ன ஆயிருப்போகுது? ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் நாத்தம் அடிக்கும். ஆனால் குடிக்காமல் இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? இப்போ துபாய் மட்டும் இந்த பாதிப்பு இருக்கா இல்லை மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு? எல்லா நாடும் பாதிப்பு இருக்குது. என்னென்னா, நான் ஏன் துபாய் வந்து பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இப்போ தண்ணி வந்து இன்றைக்கி பிரச்சனை. துபாயில் வேறு எந்த பிரச்சனையும், வேலை இழப்பு பெருசாக இருக்குது. ஹர்மோஸ் திறந்து விட்டு தானே வேலைக்கு வரணும். திறந்தால் கூட வந்து இங்கே கப்பல் சாதாரண வரணுமே. ஊருக்கு வர்றதுனா முன்னாடி 20,000 25,000 ஒன் வே டிக்கெட் இருந்தது, இன்றைக்கி 60-70 இருக்குது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், உலக அரசியல் திறனாய்வாளர், உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு. கிளைமாக்ஸ் நெருங்கிச்சா இல்லையா சார்? எப்படி சார் இஸ்ரேல் ஈரான் போர்? கிட்டத்தட்ட நெருங்கின மாதிரி இருக்குது. அந்த நெருங்கின மாதிரி இருக்குங்கிறதுக்கு நமக்கு இண்டிகேஷன் என்ன தெரியுமா? துபாயில் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சார் இண்டிகேஷன் துபாயில்? ஆமாம், அதாவது பொருட்கள் விலை ஏறும். ஆமாம். அப்புறம் திடீர்னு வந்து நம்ம ஊரில் இந்த கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே எக்ஸ்ட்ரா பதிவு பண்ணி டக்கு டக்குன்னு புக் பண்ணி எடுத்து எங்கேயாவது போட்டு பதுக்கி வைப்பாங்கல்ல. பெட்ரோல் பங்க் லைனில் இருந்தாங்கல்ல. பெட்ரோல் வந்து பார்த்தா முன்னாடியெல்லாம் வந்து 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு போட்ட பெட்ரோல்லாம் 500 ரூபா 1000 ரூபா. டேங்க் ஃபில்அப் பண்ணுங்க. அது பரவாயில்ல. நான் ஒரு நாள் வந்து என்னோடய பைக்குக்கு பெட்ரோல் போட்டு நிற்கிறேன். நம்ம எப்போ பார்த்தாலும் 300 போடுவோம். அன்றைக்கி நம்ம மனநிலை அவ்வளோதான். இல்லைன்னா நம்ம சைக்கிளில் போய் நடந்து போவோம் அப்படின்னு, அவ்வளோதான். அதில் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பெரிய வண்டி, ஒரு குதிரை மாதிரி ஒரு பெரிய வண்டி, ஏதோ ஒரு டைப் அந்த வண்டியில் வந்து போடுறான். போட்டால் 1300 ரூபா சம்திங் வருது. போட்டால் இன்னும் ஆட்டுறான். அந்த ஆட்டு உள்ளே போன்னு திணிக்கிறான், குத்துறான். அது என்னது திணிக்க முடியும்? பின்னாடி இருந்து வந்து யோ போதுங்கய்யா போயா. பின்னாடி கூட்டம் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா அதிகமாக இல்லை, ஒரு 40 பேர் இருந்தாங்க அந்த ஒரு இடத்துல மட்டும். அப்பா. ஆமாம், நான் வந்து ஒரு 3-4வது ஆள் நிற்கிறேன். அந்த ஆட்டினா நமக்கு வந்து சிரிப்பு தான் வருது. என்னென்னா, நாளைக்கே உலகம் அழிய போகுது, அல்லது நாளைக்கே ஒன்றுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி. ஆமாம். சரி என்ன குலுக்கி உள்ளே ஏற்றினா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாளைக்கு போக போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாட்ட வேண்டி தானே. அது இல்லாமல் நம்ம மக்களோட மனநிலை, அந்த மனநிலை இது எப்படின்னா, இது வந்து எதுனா நமக்கு இந்த மாதிரி அங்கே ஹார்மோஸ் பிரச்சனை, நமக்கு வந்து கப்பல் வராது, ரஷ்யாவிலேருந்தும் பெருசாக நமக்கு கிடைக்காது, என்ன பண்ண போகிறோன்ற அந்த ஒரு இதில் வந்து எல்லாருமே இறங்கினாங்க. அந்த டைமில் கவர்மெண்ட் சொன்னதே வந்து இல்லை நம்ம வந்து பரபரப்பு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, எமர்ஜென்சி ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சாஃப்ட் பண்ணாங்க. இன்றைக்கி துபாயில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. ஆமாம். இந்த நேரத்தில் நீங்கள் துபாய் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிங்க. துபாயில் வந்து நமக்கு இங்கே ஃபோரம் மாலு இந்த மாதிரி ஷாப்பிங் மால் இருக்குல்ல, அதில் மாதிரி பல மடங்கு. அப்புறம் ஷாப்பிங் அங்கே நிறையா இருக்குங்க. ஆமாம், துபாயே வந்து டூரிசம் தானே, டூரிசம் பிளேஸ் ஷாப்பிங் தானே, நட்சத்திர ஒரு ஊர் தானே அது. ஆமாம், பெரிய நட்சத்திர ஊர். ஆமாம். அதில் நம்ம மக்கள் அப்போ லோக்கல் அரப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பெரும்பாலும் இல்லை. லோக்கல் அரப்ஸ் வந்து ஒரு 4-4.5 லட்சம் பேர் அதிகபட்சம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேருக்கு மேலே ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்களாம். அதில் குண்டெல்லாம் போட்டு முடிச்சு எல்லாம் வந்து இருக்கும்போது வரட்டும், நம்ம வந்து பார்த்துக்குருவோம் அப்படின்னு எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற அரப்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து யூகேல வீடு இருக்குது சொந்தமாக. ஓ பரவாயில்ல. யூகே சுவிட்சர்லாந்தில் வச்சுருக்காங்க, ஃப்ரான்ஸில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஆனால் ஜெர்மனில் இருக்குன்னு தெரியல. ஆனால் யூகேல எனக்கே தெரியும் கன்ஃபார்மாக, யூகேல வந்து எக்கச்சக்கமான அரப்ஸ் வந்து சொந்த வீடு வச்சுருக்காங்க. ஓகே, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் அவ்வளோ தூரம் போக முடியாத அரப்ஸ் இருப்பாங்கல்ல. ஆமாம், அவங்க வந்து அங்கே பாலைவன ஏரியா இருக்குல்ல, டெசர்ட் ஏரியா, அங்கே வந்து அங்கங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. வீக்கெண்டு அப்படி எப்போ போகிறதுக்கு நம்ம அப்படி ஈஸியாக போகிற மாதிரி. ஆமாம், ஈஸியாக நெருக்கடியாக இருக்கும். அங்கே நெருக்கடி இல்லாத வந்து அங்கங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, அங்கே வந்து போய் தங்கிட்டாங்க. அங்கே வந்து பெரிய வசதி இருக்காது, ஏசி இருக்கும், கரண்ட் இருக்கும், எல்லாம் ஓகே தான். ஆனால் சில நேரம் ஏசி இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சேஃப்டியாக இருக்கலாம். சேஃப்டி குண்டு அங்கே உள்ள தனியாக ஒரு வீட்டுக்காக ஒரு பெரிய ராக்கெட் அனுப்புவாங்களா, இல்லை ட்ரோன்? வாய்ப்பு இல்லை. ஆமாம், ஒரு சாதாரண ஒரே ஒருத்தரை கொள்றதுக்காக. ஆமாம், இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு கேனலில் பிடிக்கிறதுக்காக வந்து 10 ஃப்ளைட்டை இழந்தோன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஒரே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை அடிக்கிறதுக்கு ஒரு 30 லட்ச ரூபா ட்ரோன் அனுப்ப மாட்டாங்க, அல்லது 3 கோடி ரூபா மிசைல் அனுப்ப மாட்டாங்க. அதனால் சரி ஓகே நம்ம பொழைச்சி கிடந்துருவோம் அப்படின்னு அங்கே போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இங்கே உள்ளே இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஆட்கள் தான்
பொதுவாக இந்தியன் நிறையா வந்து துபாயில் இருக்காங்க. இப்போ அந்த எமர்ஜென்சி என்னங்கிறது இன்னைக்கு நம்ம ஊரில் 7 வந்துருச்சா, அங்கே 6 முடிஞ்சிருச்சு. அமெரிக்காவில் என்ன 11 மணி நேரம் மைனஸில் இருக்குது. ஆமாம் கரெக்ட். ஓகே 6 முடிஞ்சிருச்சு. இவர் தான் எக்ஸ்ட்ரா 2 நாள் விட்டார். ஒரு நாள் விட்டுருக்காரு. ஒரு நாள் நாளைக்கு புதன்கிழமை நம்ம ஊர் டைம் காலையில் 5:30 மணி. ஓகே இந்த டைம் வந்து துபாய் டைம் வந்து 4 மணி அந்த டைம். அதில் இங்கே வந்து ஈரான் இருக்குல்ல, அதில் அடிப்போன் இருக்காங்க பெருசாக. புஷேர்லேருந்து தெஹ்ரான்லேருந்து நட்டான்ஸ் ஃபர்டோவிலேருந்து முக்கியமான நகரங்கள் எல்லாம் போட்டு அடித்து மொத்தத்துக்கு கற்காலத்தை கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஓகே. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து அப்படி தான் பண்ணேன்னா நாங்கள் மொத்தத்துக்கு இஸ்ரேல் வந்து டோட்டலாக அழிச்சிருவோம். அப்புறம் இங்கே சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் இருக்குல்ல, அதோட டீசலினேஷன் பிளான்ட், வாட்டர் கொடுக்குறாங்கல்ல, டீசலினேஷன் பிளான்ட், கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், சுத்திகரிப்பு நிலையம், கடல்நீரை குடிநீராக்கும் அந்த சுத்திகரிப்பு நிலையம், அதுதான் வந்து மெயின். அங்கே கடல் மெயின் அதானே சார், அங்கேருந்து தண்ணி வருது. ஓகே அந்த தண்ணி இதை வந்து கொஞ்சம் ஒரு டீட்டெயில் சொல்லிடலாம். இப்போ நான் வந்து 2007 வரைக்கும் அங்கே இருந்தேன். நான் வந்து லேண்ட்ஸ்கேப் கார்டன் பண்ணேன். கார்டன் பண்ணும்போது ஒரு தனி வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு இருந்துச்சுன்னா ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கார்டன் இருக்கும். அந்த கார்டனுக்கு தேவைப்படுற தண்ணி எங்கேருந்து எடுப்போம்னா அங்கே வந்து போர் போடுவோம். அந்த போர்னா ஒரு கடல் பக்கம் தானே. ஆமாங்க. ஸோ போர்னா 15 அடி 20 அடியில் தண்ணி நிறையா இருக்கும். அந்த போர் போடுறதுக்குன்னு தனியாக வந்து சும்மா கையை வச்சுக்கிட்டே டங்குன்னு அடித்து போர் போடுறதுக்கு அது நிறையா கம்பெனி உண்டு. ஓ இங்கே அப்படி சென்னையில் கை போர் இருக்க மாதிரி? கை போர் அதே தான் அங்கே. ஸோ நம்ம இதில் 50 அடியில் தண்ணி வருமானு தெரியாது. பட் இங்கே கடல் பக்கத்தில் இருக்குது, வரும் ஓரளவு. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்டீரியராக போனோம்னா நமக்கு வந்து 300 அடி 400 அடி போடுவோம் இல்லையா? ஆமாம். அங்கே அப்படி இல்லை. சும்மா கை போர் டங்குன்னு அடித்தவொடனே நான் இப்போ நான் பண்ண ப்ராஜெக்ட் நிறையா பண்ணியிருக்கோம். ஓகே அது வந்ததுன்னா அதோட டிடிஎஸ் அளவுன்னு சொல்லுவோம். இப்போ கடல் நீரோட டிடிஎஸ் அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் டிசால்வபிள் சால்ட்டு, அது வந்து கிட்டத்தட்ட 40,000 டிடிஎஸ் இருக்கும். ஓகே நம்ம மினரல் வாட்டர் குடிக்கிறோம்ல, ஆமாம் ஆமாம், அதோட டிடிஎஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 70, 80, 100. 40,000 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது? அதானே. ஆமாம். கிணறுகளில் நார்மலாக டிடிஎஸ் என்ன இருக்குன்னா, சில தண்ணி வந்து கொஞ்சம் சவறு தண்ணி மாதிரி, உப்பு தண்ணி மாதிரி இருக்கும். அது வந்து 1500, 1200, 2000 டிடிஎஸ். ஓகே இப்போ நார்மலாக நல்ல குடி தண்ணீர் மாதிரி இருக்கும், அது 400, 500 டிடிஎஸ் இருக்கும். ஏன் இந்த விளக்கம் சொல்கிறேன்னா, இது வந்து இந்த பார்க்குற நம்ம நேயர்களுக்கு இந்த டீட்டெயில் தெரிஞ்சால் நல்லது. கண்டிப்பாக. ஓகே ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து அந்த இதில் வந்து லோக்கலில் வந்து அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போர் போட்டு எடுக்கிறோம்ல, அதோட டிடிஎஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 8000 to 12,000 டிடிஎஸ் இருக்கும். ஓகே குடிக்க முடியாது. உப்பு தண்ணி தானே, கடல் பக்கத்தில் மூஞ்சி கல்லணும், மூஞ்சி ஒரு உப்பாக இருக்குது. அதாவது 30,000, 33,000, 35,000 டிடிஎஸ் வந்து கடல்லேருந்து சீப்பேஜ் ஆகி நிலத்தில் வருது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஃபில்டர் ஆகி வரும்போது அதோடது 8,000, 10,000, 12,000. ஏன்னா நான் நேரடியாக பார்த்தேன் நிறையா. ஆமாம் அதில் தெரியும். அப்போ அதை வந்து டீசலினேஷன் வந்து சின்ன சின்ன யூனிட்டாக வைக்கிறது அங்கே. ஸோ டீசலினேஷன் யூனிட் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் அங்கே. அதாவது இந்த வீடு எப்படின்னா அரப்ஸ் அண்டு பிரிட்டிஷ்காரன் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கார்டனுக்கு தண்ணி வேணும். அந்த தண்ணி வந்து நிலத்துல எடுத்து அப்படி பண்ணுறது. ஓகே அப்போது கடந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டோட்டலாக. நிலத்துலேருந்து தண்ணி எடுக்கக்கூடாது. என்ன காரணம் சார்? அது நிலத்தில் தண்ணி எடுக்கும்போது ஒருவேளை அங்கே வந்து இந்த கட்டிடங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து பேஸ் பெருசாக கிடையாது. என்ன தான் நீங்கள் வந்து பைல் ஃபவுண்டேஷன் போட்டால் கூட ஓகே தண்ணியை வந்து எடுக்க ஓகே இதுக்கு இன்னொரு ஏற்கனவே முன்னாடி இப்போ வேறு இதில் பேசியிருக்கேன். நம்ம ஊரில் வந்து வானம் தோன்றோம்ல, ஆமாம், அது வந்து என்ன சொல்லணும்னா ஹார்டு ஹிட் ஏரியான்னு சொல்லுவோம். ஒரு 15 அடி 20 அடி 30 அடி தோண்டும் போதே கீழே வந்து பாறை வந்துடும். ஆமாம், பாறை தட்டும். அங்கே பாறை கிடையாது. அது பாறை அல்லது ரொம்ப கடினமான ஏரியா வேணும் அப்படின்னா 400-450 அடி போகணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 4 மாடி 5 மாடி 10 மாடி கட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து கீழே வந்து பைல் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவாங்க. அதை இப்படி இருக்குன்னா கீழே சைடில் வரைக்கும் ஆங்கர் பண்ணுவாங்க நிறைய. ஆமாம் ஓகே அப்போ தான் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து நிற்கும். சப்போஸ் ஒரு இடத்துல வந்து மண் வந்து ஒரு மாதிரி சரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, சாஞ்சிரும்ல. கண்டிப்பாக. நம்ம பைசா நகரத்து சாய் கோபுரம் மாதிரி. அப்போது என்ன பிரச்சனை ஏன் நிறுத்திட்டாங்கன்னா, அதுக்கு நான் அசியூம் பண்ணுறது எனக்கு வந்து கரெக்டாக தெரியாது. இப்போ இது போன வருஷம் துபாயில் வந்து வரலாறு காணாத வெள்ளம் வந்துச்சு தெரியுமா? ஆமாம், பயங்கர வெள்ளம் வந்து. துபாயில் வெள்ளம்னு கூட எதிர்பார்த்தோம். ஆமாம், இவ்வளோ வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்தில் கிசஸில் ஒரு 20 மாடி கட்டிடம் இப்படி இருந்த கட்டிடம் லேசாக சாஞ்சிருச்சு.
உடனே ஒரு ஒரு 110 108 வீடுகள் எல்லாத்தையும் நைட்டாக எவாக்குவேட் பண்ணி ஹோட்டல் தங்க வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த அப்புறம் கீழே வந்து அந்த ஏரியாலே யாரையும் அலோவ் பண்ணலை. கீழே வந்து ஒரு மாதிரி முட்டு கொடுத்து நிறையா அந்த சிமெண்ட்டு எல்லாத்தையும் போட்டு இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து பிரச்சனை நிறுத்திட்டாங்க. ஓகே, இப்போ இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, தண்ணி வந்து மழை பெஞ்சு ரொம்ப பயங்கர இதாக இருக்குல்ல, அது கீழே சீப்பேஜ் ஆகும்ல. சீப்பேஜ் ஆகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் வேக்கம் இருந்திருக்கும். மணல் தானே, வெறும் மணல் தானே. ஆமாம், கொஞ்சம் கேப் இருந்திருக்கும். அந்த கேப்பில் வந்து தண்ணி போக போக மணலும் கீழே இறங்கியிருக்கும். இறங்கணும்னா இந்த ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் எம்டியாக கொஞ்சம் கீழே பைல் ஃபவுண்டேஷன் சாங்கி பிடிக்கும்ல, தாங்குற இடம் கீழே இறங்கிச்சுன்னா பில்டிங்கு சாஞ்சிருச்சு. அந்த பிரச்சனை. அப்போ இங்கே வந்து எல்லா இடமும் வந்து தண்ணி உறிஞ்சிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், தண்ணி வந்து வெளியே வர வர அங்கே மணல் வந்து சரியும்ல. கண்டிப்பாக வீட்டுக்கு வீடு இருந்துன்னா அப்போ அவ்வளோதான், மொத்தம் வீடு சரிஞ்சிருமே. இது சிங்கிள் வீடு வந்து விழவே விழாது. சிங்கிள் வீடு எப்படி இருக்கிறது, ஒரு 2 மாடி கட்டிருக்காங்க, இல்லை 3 மாடி அதிகபட்சம் கட்டிருக்காங்க. எப்போதும் லேசாக சாஞ்சா கூட டக்குன்னு விழாது. ஏன்னா இதோட அகலம் இருக்குல்ல, அந்த உயரத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ அகலம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 30 அடி 40 அடி 50 அடி அகலம் இருக்குது. ஹைட்டு போனீங்கன்னா எப்படி போனாலும் அதிகபட்சம் போனால் வந்து ஒரு 40-50 அடி தான். ஆமாம். அப்போ அது ஸ்கொயராக இருக்கு இல்லையா, அகலம் ஹைட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பக்கம் கீழே இறங்கினா கூட விழாது. ஆனால் இங்கே அகலம் வந்து 100 அடி வச்சுக்கோங்க, ஹைட்டு வந்து 1000 அடி வச்சுக்கோங்க. இப்போ 100 மாடி கட்டுறது எவ்வளோ வச்சுருப்பீங்க, 1200 அடி வரும்ல. ஆமாம். அப்போ இதுக்கு ப்ரொபோஷனேட் என்ன ஆகும், அப்போ இதுக்கு வந்து கீழே ஆங்கர் பண்ணணும். அப்போ பக்கத்துலேருந்து அங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றியே வந்து தண்ணியை பூரா உறிஞ்சிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சாயும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல வேக்கமாகி சாயறதுக்கு வாய்ப்பு வரும்ல. கண்டிப்பாக. அதனால இதை வந்து, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது யாரும் வந்து போர் போட்டு தண்ணி எடுக்க கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ சரி கார்டனுக்கு தண்ணி வேணுமே, அப்போ என்ன பண்ணால் அவங்க வந்து டீசலினேஷன் பிளான்ட்லேருந்து ஏற்கனவே வீட்டுக்கு வந்து தீவான்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி தீவா. அதிலேருந்து என்ன மீட்ரு உண்டு, அங்கே கரெக்டாக எலக்ட்ரிசிட்டி பே பண்ணணும், அப்புறம் இது வாட்டர் பே பண்ணணும், தனி 2மே உண்டு. அப்போ என்ன ஆகும்னா, இன்னும் ஒரு கனெக்ஷன் வந்து நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பாத்ரூமுக்கு இது சொல்லி இது ஒரு கனெக்ஷன் உண்டு. இன்னொரு கனெக்ஷன் கார்டனுக்கு, இதுக்கும் காசு தான். ஓகே, கார்டனுக்கு. அப்புறம் நம்ம குடி தண்ணி இருக்குது சார். குடி தண்ணி வந்து அத்தனை பேரும் வந்து கேன் இருக்குல்ல, 20 லிட்டர் கேனு, 5 லிட்டர் கேனு, 10 லிட்டர் கேனு, இதைத்தான் வாங்கி குடிக்கிறது. அங்கே வந்து டேரெக்டாக பைப்பில் வரல சார், சுற்றி பண்ணி இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பைப்பில் தண்ணி வேறு ஒரு கம்பெனிகள், ஒரு மசாஃபி, அப்புறம் மை துபாய், இந்த மாதிரி சில கம்பெனிகள், அந்த கம்பெனிகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியை வந்து மொத்தமாக வாங்கி, ஓகே, அதை வந்து ஒரு 200-250 டிடிஎஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அது பார்ட்ஸ் பெர் மில்லியன் அல்லது டோட்டல் டிசால்வபிள் சார்ட்ஸ், அது பிபிஎம் சொல்லுவோம் இல்லை டிடிஎஸ் சொல்லுவோம். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே டீசலைஸ் பண்ணி அதை வந்து 100, 120, 80 அந்த டிடிஎஸ் கொண்டு வர என்ன அர்த்தம், ஒரு 1000 லிட்டர் தண்ணி வாங்கினா அதில் 400 லிட்டர் தான் வந்து நமக்கு கிடைக்கும், மிச்சம் 600 லிட்டர் வேஸ்ட்டாக போகும். ஆமாம். டிடிஎஸ் நம்ம வீட்டில் வந்து சாதாரண சின்னதாக யூஸ் பண்ணுறோமே, வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுறேன், அது எவ்வளோ வருது, தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும், வேஸ்ட்டு தண்ணி எவ்வளோ போகும் பார்த்தீங்களா. ஆமாம், தப்பத்தமான போவானா, அங்கே ஊற்றுறது கொஞ்சம் கூட ஊற்றும். அப்போ என்னென்னா 20% தான் நம்ம குடிக்க தண்ணியாக வரும், 80% வேஸ்ட்டாக போகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து அது கிட்டத்தட்ட அதே தான். அங்கே வந்து எப்படின்னா சில நேரத்தில் வந்து கார்டனுக்கு வர தண்ணியில் எப்படி வாங்குவாங்கன்னா, துபாய்னு சொல்லி அலுமினியம் கம்பெனி, துபாய் அலுமினியம், அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு கடல் தண்ணி மேலே ஊற்றுவாங்க இல்லையா, அதில் வந்து உப்பு இதெல்லாம் ஆவியாக, அந்த உப்பு கீழே இறங்கி ஆவியாக போகிறது, அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்ல தண்ணியாக வரும். சொல்ல அந்த தண்ணி வந்து ஒரு டேங்கராக கொண்டு போவாங்க. ஓகே, இந்த மாதிரி. ஸோ இது தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிலத்துலேருந்து வர்ற தண்ணி, ஏன் இது முக்கியமான விஷயமா சொல்கிறேன் அப்படின்னா, நிலத்துலேருந்து வர்ற தண்ணியை வந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தா, இன்றைக்கி கரண்ட்டில் சுச்சுவேஷன் என்னென்னா, அந்த இதில் துபாயில் வந்து பெரிய ஷாப்பிங் மால் இருக்குல்ல, அதில் ஹையஸ்ட்டு விற்பனை என்ன நடக்குதுன்னா தண்ணி பாட்டில் தான் பூரா வந்து. இந்த இதில் எனக்கு சில பிக்சர்ஸ்லாம் வந்துச்சு. ஓகே, அது நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ராலி இருக்குல்ல. ஆமாம், ட்ராலியில் பொதுவாக என்ன கொண்டு போவாங்க, இங்கே மளிகை ஜாமான் தான் கொண்டு போவாங்க. மளிகை ஜாமான், அதுக்கப்புறம் இந்த டப்பாட்டா, இது ஒரு பிளேட் மாதிரி ஒரு அந்த இதில் ஃபோம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பழங்கள், காய்கறி இதெல்லாம் வச்சு, மீட்டு இதெல்லாம் வச்சு ஒரு பிளாஸ்டிக் இந்த பாலித்தீன் இருக்கு இல்லையா, அதை போட்டு கவர் பண்ணி எல்லாம் இங்கே தூக்கி போடு, அங்கே தூக்கி போடு, இது போடு போவாங்க இல்லையா. அப்புறம் அதில் தண்ணி பாட்டில் வந்து ஒரு 24 பாட்டில் உள்ளதோ அல்ல சம்திங் ஒரு 5 லிட்டர் உள்ளதோ அதை வந்து எடுத்து அங்கே சேர்த்து கொண்டு போயிருப்பாங்க. ஆமாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா
ட்ராலியாக வந்து வெறும் தண்ணி பாட்டிலாக போகுது. ஐயோ, என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேட்குற என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒருவேளை இந்த வீடியோ வெளியே வர நேரத்தில் துபாயில் ஷாப்பிங் மால்களில் தண்ணி பாட்டில் நோ ஸ்டாக்கே இல்லைங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் காரணம்? என்னென்னா, நாளைக்கு அங்கே ஈரானில் அமெரிக்கா அடிக்க போகிறாங்க. ஈரான் வந்து இந்த டீசலேஷன் பிளான்ட் இருக்குல்ல, அவன் என்ன சொன்னால் டீசலேஷன் பிளான்ட் அடிப்பேன்னா, அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னால் பவர் இது அடிப்பேன்னு சொன்னான், பவர் பிளான்ட்டை. இன்னொன்று வந்து இந்த ஆயில் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, ரிஃபைனரி ஸ்டோரேஜ், அதை அடிப்பேன்னு சொன்னாங்க. ஆமாம், அபுதாபியில் ஏற்கனவே கொஞ்சம் அடிச்சிருக்கதா கேள்வி, ஏன்னா அது இன்னும் பெருசாக தரவுகள் வெளியே வரலை. ஓகே, அடிச்சிருக்காங்கன்னா எது ஆயில் ரிஃபைனரி சம்மந்தப்பட்டது அடிச்ச கேள்வி. அப்போது இங்கே வந்து இன்னொன்று அனல் நிலையம் உசேர். ஆமாம், அது வந்து ஈரானில் அது. அப்போ புஷேரில் அது அடுத்த ஸ்டோரி. இப்போது துபாயில் இப்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணி பற்றாக்குறை, குடிநீர் தண்ணிக்கு பஞ்சம். குடிநீர் தண்ணி வந்து இப்போதைக்கு இருக்குது, அள்ளிட்டு போகிறாங்க. இந்த தண்ணியை வந்து எத்தனை நாளைக்கு வச்சுருக்க முடியும்? ஒருவேளை அங்கே துபாய்க்கு தண்ணி கொடுக்கக்கூடிய டீசலேஷன் பிளான்ட் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு வாரம் தாக்கு பிடிக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், அதுக்கு மேலே வந்து லோக்கலில் அங்கே கீழே போர் போட்டு எடுத்திருந்தாங்கன்னா அது 200, 250 இல்லை 300 டிடிஎஸ் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் சாகாமல் பொழைச்சி கிடைக்கிறதுக்கு அதை கூட குடிச்சிக்கிறலாம். அதுவும் கிடையாது, அதையும் நிறுத்திட்டாங்க. சரி, இப்போ கார்டனுக்கு தண்ணி வரும் பார்த்தீங்கல்ல, ஆமாம், அது என்ன தண்ணி வருது அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல தண்ணி வர்றதில்லை. நமக்கு வந்து வீட்டில் போகிற கழிவு நீர் வருது பார்த்தீங்கல்ல, ஆமாம், அந்த கழிவு நீரை வந்து 2ஆக பிரித்து சாலிடாக உள்ளது பூரா உரமாகவும், இதை வந்து நிறையா ப்ராசஸ் பண்ணி கார்டனுக்கு வந்து தண்ணியாகும். அந்த தண்ணியில் வந்து நிறைய ஃபெர்டிலைசர் இருக்கும், இயற்கையான ஃபெர்டிலைசர். அந்த தண்ணி மனுஷன் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ கார்டனுக்கு, ரோட்டில் வர்ற கார்டனுக்கு வர்ற தண்ணியே மனுஷன் குடிக்க முடியாது. நமக்கு வந்து அட்லீஸ்ட்டு பாத்ரூமுக்கு வர்ற தண்ணி இருக்குல்ல, கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு, அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். ஆமாம், அதையாவது பொழைச்சி கிடைக்க குடிச்சிடலாம். அடித்தாப்போ மொத்தமாக அடிச்சிருவாங்களே, டோட்டலாக போயிருமே. அப்போது இல்லை, தண்ணி வந்து பிரச்சனை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, குடி தண்ணீர் நம்ம குளிக்காமல் கூட இருந்துருவோம், பிரச்சனை இல்லை. 10 நாள் குளிக்காட்ட என்ன ஆயிருப்போது? ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் நாற்றம் அடிக்கும். ஆனால் குடிக்காமல் இருக்க முடியாது. குடிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அதானே. சரி, அதுக்காக வந்து இந்த மாதிரி சரக்கு வாங்கி பீரு இதுன்னு வாங்கி குடிக்க முடியும்? அது வந்து குடித்தா இன்னும் தாகம் வேறு எடுக்கும். ஆமாம், அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தண்ணி அவசியம் அப்படின்னு வெறும் ட்ராலியாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அங்கே ஏகப்பட்ட ஷாப்பிங் மால் இருக்குது, ஏகப்பட்டதுக்கு. ஒரு பக்கம் பார்த்தா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இங்கே நாளைக்கு அடிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன். மதமன்னு எடுத்து போய் ஷாப்பிங் மாலில் போய் நேராக போக வேண்டியது, நேராக வாட்டர் பாட்டில், இங்கே நேராக வாட்டர் பாட்டில் அடிக்க வச்சுருப்பாங்கல்ல, எடுக்க வேண்டியது. ஒரு 10 இது பார்சல் பாக்ஸ் எடுக்க வேண்டியது, எடுத்து உள்ளே போட்டு கிளம்பி போக வேண்டியது. ஓகே, அடுத்து அவன் வந்து என்ன பண்ணுவான், அங்கேருந்து வெளியிலேருந்து நிறையா ட்ரக்கில் வரும் இல்லையா, வந்து எல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அங்கே போய் அடுத்த ட்ரக்குக்கு திரும்பி இங்கே திரும்ப தான் காணோம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் சேல்ஸ் ஆகிடும். சேல்ஸு தண்ணி வந்து அவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு இன்றைக்கி. அப்புறம் நாளைக்கு வந்து பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு 100 கிராம் கடன் கொடுங்க அப்படின்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. காசு வேணால் வாங்கிக்கோ, தண்ணி கிடையாது, என்ன வேணாலும் வாங்கிக்கோ. இல்லை ஒரு 1000 கிராமில் காசு வாங்கிக்கோ. இல்லை வந்து ஒரு செயின் வேணுமா, ஒரு பவுன் செயின் வேணுமா, செயினை வாங்கிக்கோ, பரவாயில்ல, தண்ணி மட்டும் கேட்டுறாது. ஸோ மனுஷனுக்கு எசென்சியல் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, வாழ்வாதாரம் அடிப்படை வந்து நமக்கு வந்து தாகத்துக்கு தண்ணி, பசிக்கு சாப்பாடு, உடுத்துறதுக்கு உடை, தங்குறதுக்கு வீடு எதிர்பார்த்துருப்பாங்களா சார்? ஏன்னா இன்றைக்கி அங்கே தமிழ்நாட்டு மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே உள்ள மிகப்பெரிய கல்வி தந்தையெல்லாம் இங்கே வந்து வீடுலேருந்து எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது எதிர்பார்த்துருப்பாங்கன்னு கேட்குறேன். இது வந்து ஈரானை வந்து அமெரிக்கா அடிப்பான்னு எதிர்பார்த்தாங்களா? கிடையாது. அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டு இப்படிலாம் அடிப்பாங்கன்னு. அதே மாதிரி அங்கே ஈரானை அடித்தா ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்க போகிறான், இல்லை அமெரிக்கா அடிக்க ஏதாவது ட்ரை பண்ண போகிறான்னு நினச்சிருந்தான். அமெரிக்கா தளங்களை பூரா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அடிக்க போகிறான்னு எதிர்பார்க்கல. ஆமாம், இங்கே அரபு நாடு பூரா அடிக்க எதிர்பார்க்கல. இது எதையுமே யாரும் எதிர்பார்க்கல. நமக்கு போகிறோம், வேலை பார்க்குறோம், நமக்கு என்ன, இந்தியர்களுக்கு என்ன, அது அந்நிய நாடு, முதலீடு பண்ணுறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், நமக்கு காசு கிடைக்குது, நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம், ரைட்டு வர்றோம், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வந்து திடீர்னு இப்போ நம்ம ஊரில் தண்ணின்னு வச்சுக்கலேன், எங்கேயாவது கிணத்துல குதிச்சாவது தண்ணி குடிச்சிக்கலாம். ஆமாம், அது நம்மளோட கண்டிஷனே வேறு. ஏரி குளம்னு ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று. குளத்தில் வந்து ஒரு பக்கம் மாடு தண்ணி குடிக்க, இன்னொரு பக்கம் நம்ம வந்து வாயை வச்சு தண்ணி குடிச்சிருவோம். பொழைச்சி கிடைக்கிறோன்னா என்ன வேணாலும் செய்வோம் நம்ம. கண்டிப்பாக. அங்கே வந்து நீங்கள் இதை விட்டாச்சுன்னா ஓஎஸ்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா பாலைவனச்சோலை. அங்கே வந்து பாலைவனச்சோலைக்கு எங்கே போகிறது? அதானே,
ஆனால் திடீர்னு மழைகளை பெஞ்சு அப்படின்னா உடனே வந்து எல்லாத்தையும் பிடிச்சி வைப்பாங்க. மழை எப்போவுமே நல்லா பியூரஸ்ட்டு வாட்டர் அது. மழை பெய்யணும்ல, இப்போ சமயத்தில் பெஞ்சிச்சு, ஆனால் அடுத்து எப்போ பெய்யும் தெரியாதுல்ல. கண்டிப்பாக மழை பெய்யுற வரைக்கும் உயிர் இருக்கணுமே. ஆமாம். ஸோ தண்ணி வந்து இன்றைக்கி பிரச்சனை. துபாயில் வேறு எந்த பிரச்சனையும், வேலை இழப்பு பெருசாக இருக்குது. 4 லட்சம் பேருக்கு மேலே வேலை இல்லைன்னு கேள்விப்படுறேன். அதை நான் வேறு எதுவும் தமிழர்களுக்கு அப்படி சார் ஒட்டுமொத்தமா இல்லை தமிழர்கள் மட்டுமா? தமிழர்கள் மட்டும். நான் சொல்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்கள் இருக்காங்கல்ல, அது வந்து 25 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் 10 லட்சம் பேருக்கு மேலே மலையாளிகள். நான் சொல்ல தமிழ்நாட்டுக்கார தமிழர்களுக்கு மட்டும் 4 லட்சம் பேர் பக்கம். அதில் ப்ளூ காலர் ஜாப், கட்டிட வேலைக்கு, சர்வீஸுக்கு, இதுக்கு இந்த மாதிரி இப்படி போனால் மொத்தத்துக்கு ப்ளூ காலர் ஜாப்னா வேலைக்காரங்க. ஆமாம், நம்ம இப்படி சொல்லிக்கலாம். வடநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து வேலைக்கு வர்றாங்கல்ல. ஆமாம், இந்திக்காரங்க. ஆமாம், அது மாதிரி நம்ம வந்து அங்கே இருக்கோம், தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கோம். ஸோ அந்த வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலைக்கு போன ஆட்கள் ஜாப்லெஸ். இப்போது நிறைய கட்டங்கள் வந்து நிறுத்திட்டாங்க. பைல் ஃபவுண்டேஷன் முடித்து நிற்குது, அப்படியே 2 ஃப்ளோர் கட்டி நிற்குது, 4 ஃப்ளோர் கட்டி நிற்குது. அப்புறம் வந்து ட்ரேடிங் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பாஸில் தூக்கி கொண்டு போக வர அப்படி செய்யன்னு சொல்லிட்டு, அப்புறம் கப்பல் சம்மந்தப்பட்டு அதில் அந்த ட்ரைடாக்ஸ்னு சொல்லுவோம், அதாவது கப்பலை வந்து க்ளீன் பண்ணுறது. ஆமாம், ஒரு ஸோ ட்ரைடாக். அப்போ வந்து இது ராஷித் போர்ட், அங்கே வந்து ட்ரைடாக்லாம் இருக்குது. அங்கே வேலை பார்க்கல ஆரம்பித்து கீழே இறக்குறது, லோடிங் அன்லோடிங், அப்புறம் ரீபேக்கிங் அப்படின்னு வேலைக்காரங்க நிறையா தேவைப்படும். கண்டிப்பாக. அவ்வளோ பேருக்கு வேலை இல்லை. ஹார்மோஸ் திறந்து விட்டு தானே வேலைக்கு வரணும். திறந்தால் கூட வந்து இங்கே கப்பல் சாதாரண வரணுமே. ஸோ வேலை இல்லை. வேலை இல்லாமல் ஊருக்கு வர்றதுனா முன்னாடி 20,000 25,000 ரூபா ஒன் வே டிக்கெட் இருந்தது. இன்றைக்கி 60 70ன்னு இருக்குது. சிலர் வந்து கமெண்ட்டில் முன்னாடி போட்டிருந்தாங்க, இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து நார்மலாக யாருக்காவது எப்பயாவது திடீர்னு இருந்திருக்கலாமே ஒழிய, பொதுவாகவே ரேட்டு வந்து அதிகம். நான் வந்து எல்லாம் நான் பேசுகிற பூரா வந்து எனக்கு கிடைச்ச தகவல் முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டடாக தகவலுக்காக பார்த்து தான் சொல்கிறேன். இப்போ நம்மனா இங்கே போய் அங்கே போய் உட்காந்து ஒரு இடமா பார்த்தா வர முடியும்? டீட்டெயில் வருது நமக்கு. ஸோ 60,000 70,000 ரூபா டிக்கெட்டு 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குன்றாங்க, 3 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குன்றாங்க டிக்கெட்டு. ஸோ அதை கொடுத்துட்டு வர்றதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அப்புறம் தங்குற இடம் வந்துட்டு இங்கே என்ன சார் பண்ணுறது? பொழைச்சி கிடப்போம், அப்புறம் பார்த்துக்குறோம், இங்கே என்னமாவது பண்ணுவோம், உயிரோடு இருந்தால் போதும். உயிரோடு அங்கே இருந்து ஏதாவது குண்டு கண்ட போட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, முடிஞ்சுன்னு சொல்லி முடிஞ்சேன். ஏன்னா அரப்ஸ் பூரா வெளியே போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம். மொத்தத்துக்கு ஒரு 40 லட்சம் பேரில் வந்து 4 லட்சம் பேர் தான், இல்லை 5 லட்சம் பேர் தான் அதிகபட்சம் அரப்ஸு. 35 லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரங்க. கண்டிப்பாக. அதில் அப்புறம் எப்படி நம்ம இது கணக்கு பண்ண முடியும்? நம்ம ஆட்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்களா, ஊரில் எந்த கஞ்சியோ கூட குடிச்சு போட்டு கிடப்போம். உயிரோடு இருந்தால் அடுத்து வந்து இந்த நாடு இல்லை வேறு நாடோ இல்லை, இந்த ஊரில் லோக்கல் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுவோம். ஆடோ மாடம் வச்சு பொழைச்சிக்கலாம், என்னத்தையே பொழைச்சிக்கோ, உயிரை காப்பாற்றினா போதும். நம்ம ஊரில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஒன்றுமே இல்லாட்ட கூட ரேஷனில் வந்து அரிசியிலேருந்து எண்ணெயிலேருந்து பருப்பில் கொடுக்குறாங்களா, அது போதும் வந்து நம்ம வந்து ஒரு கருவாடை பொரித்து தொட்டு சாப்பிட்டு உயிரோடு வந்துக்கிறலாம். அந்த நாட்டில் இருக்க முடியாது. அந்த நாட்டில் வந்து இருந்தால் பணக்காரனாக தான் இருக்கணும், இல்லைனா அடிமட்ட வேலைக்காரனாக இருக்கணும், அது வேலை கிடைக்கணும். கண்டிப்பாக. இப்போ வேலை இல்லை. இப்போ துபாய் மட்டும் இந்த பாதிப்பு இருக்கா, இல்லை மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு? எல்லா நாடும் பாதிப்பு இருக்குது. என்னென்னா, நான் ஏன் துபாய் வந்து பர்டிகுலராக சொல்கிறேன்னா, நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் வந்து துபாயில் அதிகம். ஓகே, ஏன்னா துபாய் வந்து ப்ரோ இந்தியா தான் நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வேலைக்கும் வந்திருக்காங்க. நீங்கள் அபுதாபி எடுத்தீங்கன்னா, பக்கத்தில் அபுதாபி எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரோ அரப்ஸு. அங்கே வந்து எஜிப்சியன் இருக்காங்கல்ல, எகிப்துக்காரங்களோட ஆதிக்கம் அதிகம் அங்கே. பாலஸ்தீனியர்கள், அப்புறம் ஜோர்டானியன், சிரியன், லெபனான், இந்த மாதிரி அரப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப அதிகம் அங்கே. அதே மாதிரி இதை விட அபுதாபியோட சவுதி அரேபியா இன்னும் அதிகம். கண்டிப்பாக இந்தியர்கள் இருக்காங்க, ஆனால் இந்தியர்களில் வந்து கம்பேரிட்டிவ்லி குறைவு. அங்கே பெரிய நாடு தான், ஆனால் துபாயை கம்பேர் பண்ணும்போது அபுதாபியில் குறைவு, அபுதாபியை கம்பேர் பண்ணும்போது சவுதியில் குறைவு. அந்த ப்ரொபோஷனேட்டாக அது குறைவு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படின்னா, எகிப்து நிறைய அங்கே இருக்காங்க. அதே மாதிரி வேலைக்கு வரதில் சில டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் எல்லாத்துலேயும் வந்து ஃபிலிப்பினோஸ் நிறையா இருக்காங்க இங்கே. அப்புறம் வீட்டு வேலைக்கு நம்ம ஆட்கள் போவாங்க, கேரளாவிலேருந்து போகிறாங்க. அப்புறம் வந்து ஃபிலிப்பினோஸ் இருக்காங்க, அப்புறம் பங்களாதேஷ் நிறையா இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து இந்த தோட்ட வேலை காட்டு வேலைக்கெல்லாம் பாகிஸ்தான் பயங்கர வேலை வைப்பாங்க. நம்ம வந்து முன்னாடி இதில் பாகிஸ்தான்லாம் உடல் அளவில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆமாம், அது வந்து நம்ம அந்த விண்டோ ஏசி இருக்குல்ல, நம்ம விண்டோ ஏசி வந்து குறைஞ்சது 3 பேர் வேணும் பிடிச்சி இழுத்து அதை வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கீழே இறக்குறதுக்கு. ஆமாம், அவன் என்ன பண்ணுவான்னா அசால்ட்டாக அப்படி நிற்பான், அப்படி எல்லாத்தையும் அப்படி பார்த்து ஒரே ஆள் அப்படியே கரெக்டு தோளில் தூக்கி வச்சுட்டு 2 மாடி கீழே இறங்குவான். நான் நேராக பார்த்துருக்கேன். அப்பா அதே மாதிரி அவனுக்கு வந்து தந்தூரி ரொட்டி இருக்குது. அந்த தந்தூரி ரொட்டி சைஸ் என்னென்னா, ஒரு அடி நம்ம ஸ்கேல் இருக்குல்ல, 30 சென்டிமீட்டர் ஸ்கேல், ஒரு அடி ஸ்கேல் இருக்கு இல்லையா, பெரிய அடி ஸ்கேல். ஆமாம், பெரிய ஸ்கேல். அது 1.5 அடி இருக்கும், அது மொத்தம் அகலம். அவ்வளோ பெரிய ரொட்டி.
நமக்கு வந்து ஒரு ரொட்டியை சாப்பிட்றதுக்கு பல் வலிக்கும். ஆனால் ஒரு ரொட்டி சாப்பிட வயிறு நிறைஞ்சிடும். அவன் அசால்ட்டாக 4 ரொட்டியை எடுத்து பிச்சு மடக்கி வச்சு அடிப்பான் பாருங்கள். ஸோ அவ்வளோ சாப்பிடுவோம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவன் அப்படி வேலை பார்ப்பான். அவனை வந்து சவுதியிலே வந்து டிரைவராக ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி அப்போது எல்லா இடத்துலையும் கல்ஃப் கண்ட்ரிஸ் அத்தனையிலையும் இந்த பாதிப்பு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி நின்றுருக்கு. அப்புறம் டூரிசம் வந்து எப்படி பார்த்தாலும் துபாயில் தான் அதிகம். ஆமாம், மற்ற இடங்கள் இல்லை. ஸோ எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏன் துபாயை பற்றி பர்டிகுலராக பேச நம்ம ஆளுக்கு அதிகம்னால நமக்கு ரொம்ப நெருக்கமான நாடு, நமக்கு தேவைப்படுற நாடு வேறு. நமக்கு நம்ம இத்தனை லட்சம் பேர் அங்கே இருக்காங்க. இந்தியர்கள் வந்து மொத்த கல்ஃப்லேயும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் துபாய் யுஏஇ மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியர்கள் மட்டும் 45 50 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போது தமிழர்கள் அதில் வந்து ஒரு போர்ஷன், மெஜாரிட்டி யாருன்னா மலையாளி. ஆமாம். இப்போ நமக்கே தமிழர்களுக்கு இவ்வளோ தூரம் பாதிப்பு அப்படின்னா மலையாளிகளுக்கு எவ்வளோ பாதிப்பாருங்க. கண்டிப்பாக. ஏன்னா மொத்த மலையாளிகளோட வருமானமே கல்ஃப்லேருந்து வரக்கூடிய பணம் ரொம்ப முக்கியம் அங்கே. உண்மைதான் சார். இப்போ நம்மளா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடு மாடி வச்சு பொழைச்சிக்கலாம், ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க பொழைச்சிக்கலாம். மலையாளி என்ன சார் பண்ணுவாங்க? ஆமாம், காலையில் கப்பை சாப்பிடணும், பீஃப் வேணும்னா அதுக்கு காசு வேணுமே. ஆமாம். அது மலையாளிகள் வந்து அரபு நாடுகள் இல்லை அப்படின்னா மலையாளிகள் அவ்வளோதான். அந்த மாதிரி மலையாளிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி உள்ள கண்டிஷனுக்கு துபாயில் தண்ணீர் பஞ்சம். அது தண்ணீர் பாட்டில் பஞ்சம். தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பாட்டில், குடிதண்ணீர் பாட்டில் தண்ணீர், குடிதண்ணீர் இப்போ வந்து டிமாண்டில் போய்கிட்டு இருக்கு. அது நாளைக்கு வந்து ஒரு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அடிக்கலை அப்படின்னோடனே வாங்கினதை வச்சு கொஞ்சம் சுலோவாக வந்து செலவு பண்ணிக்கலாம். இல்லைன்னா உண்மையிலேயே பெரிய அளவுக்கு ரிஸ்க்கு அப்படிங்கிறத இது நம்ம பேசுகிறது. கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி.